ஓகே. இப்போ ஒரு 25 இயர்ஸ்ல இருந்து ஒரு ரிட்டயர்மென்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, எவ்வளோ சார் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? 25 இயர்ல ஒருத்தர் ரிட்டயர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அவருக்கு நாங்கள் பியூராகவே ஈக்விட்டி ஸ்கீம் தான் கொடுப்போம். அதில் சம் போர்ஷன் வில் பி சப்போஸ் சம்படி சே ஸ்டார்ட் வித் சே 20,000 அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி கொடுப்போம். நாங்கள் நார்மல் எஸ்ஐபியோட ஸ்டெப் அப் எஸ்ஐபி வில் கிவ் மோர் ரிட்டர்ன். உங்களுக்கே தெரியும். மோரோவர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து நார்மலாக பேச்சுலராக இருக்கும்போது சேவ் பண்ணுறதுக்கும் மேரேஜ் நவடேஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங் நவ். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நார்மல் கார் வேண்டாம், எஸ்யூவி தான் வேணும். எவ்ரி 2-3 இயர்ஸ் ஆர் எவ்ரி இயர் தே பிளான் டு கோ அப்ராட். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 30,000 to 40,000 தே ஹேவ் டு சேவ். தென் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனியாக, மேரேஜ் ஆன அப்புறம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், பெண் குழந்தைகளாக இருந்தால் கல்யாணத்துக்கு, அப்புறம் அவங்களோட ட்ராவல் இதுக்கு. அஃப்கோர்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருந்ததுன்னா, இல்லைன்னா அவங்க செப்பரேட்டாக இதுலேயே எடுத்துக்கலாம். இதை மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நாளைக்கு 60 இன்ச் டிவிலேருந்து 90 இன்ச் டிவி வருதுங்கிறதுக்காக இதில் கை வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி இது பண்ணுறோம்.